தம்பி உங்கள்ட்ட ஏதோ பேச வந்தானாமே, நீங்க ஏன் பேசல? எப்போ பேச வந்தான்? உங்களுக்கும் தம்பிக்கும் ஏதாவது பிரச்சனையா? அப்படிலாம் எதுவும் இல்லை. உன்னை பொண்ணு பார்க்க வந்தப்பையும் சரி, நம்ம மேரேஜ் ஃபங்க்ஷன்ப்பையும் சரி, அவனும் என்கிட்ட எதுவும் பேசலை, எனக்கும் அவன்கிட்ட பேசணும்னு தோணலை. மற்றபடி எனக்கும் அவனுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைம்மா. சரி, மதியம் என்ன சாப்பாடு? இதோ இனிமே தாங்க செய்ய போறோம். ம் அக்கா தண்ணி. சந்துரு, வந்துட்டேன். இந்தாடா 8 முட்டையும் 1 கிலோ சிக்கனும் வாங்கிட்டு வா. கடை பக்கம் தானே? இங்கதான். ஏய், கடை எங்கே இருக்குன்னு அவனுக்கு எப்படி தெரியும்? நான் கூட போயிட்டு வரேன். போலாம். சரி அக்கா, போயிட்டு வரேன். இதுல ஆல்ரெடி 2 பேருக்கு கல்யாணம் ஆன மாதிரி தானே காட்டினாங்க. இப்போ மாத்திட்டாங்களா? இப்ப என்ன இப்படி காமிக்கிறாங்க? ஆமா, என்னன்னே தெரியல. ரேஷ்மிகா, ஆடு தானே ஓடுது, மேட்ச் வைக்கலாம்ல? சும்மா இருங்க மாமா, நானே இப்பதான் ஊர்ல இருந்து வந்திருக்கேன். பார்க்கவே விட மாட்டாங்க. ஊருக்கு போனா சந்துரு தான் டிவி பார்த்துட்டு இருப்பான். என்னை டிவி பக்கமே போக விட மாட்டான். ஏய், பெரிய மனுஷன் அவன் நேரமா மேட்ச் வேணும் கேட்டுட்டு இருக்க. நீ என்ன அதிக பசிங்க தரமா பேசிட்டு இருக்க? கூட்டு நீ வேற. அக்கா, நான் தான் பசின்னு சொன்னலக்கா. இருடா, நான் உனக்கு போய் சமைச்சிட்டு வரேன். இரு இரு. நீ என்ன இன்னும் உட்காந்துருக்கிற? ஏய், போய் அக்காக்கு ஹெல்ப் பண்ணு போ. எப்போ பார்த்தாலும் என்னையும் வேலை வாங்கு. அம்மாடா போயிடுச்சிங்க. வாங்கம்மா. நீயும் சிஎஸ்கே பண்ணா? ஆமாம்மா, நானும் சிஎஸ்கே ஃபேன் தான். ஓகே. லாஸ்ட் 2 மேட்ச் வரை தோத்துட்டோம். இல்லை கப் அடிச்சிருவோம், நம்பிக்கை இருக்கு. ஷூர். ட்ரீம் லெவலில் போட்டு எல்லா காசும் போச்சு மாமா. அப்படியா? நீங்கள் யூஸ் பண்ணுறது இல்லையா? நல்லது நல்லது. போடு. செம்ம 6. செம்ம 6. பவி, வாட்சிங் வச்ச ஓடானே மாமா, வந்து தலகாணி கீழே வச்சிட்டீங்க. இந்தாங்க புடிங்க. தேங்க் யூ. அதெல்லாம் ஒன்று பாருங்க. மாமா, நீங்க டான்ஸ் நல்லா ஆடுவீங்கன்னு அக்கா சொல்லிருக்கா. வந்து ஆடுங்க. டான்ஸ்ல ஆடி ரொம்ப நாள் ஆச்சுமா. வாங்க மாமா, வந்து ஆடுங்க மாமா. ஏய், வேணா வேணா. ஏய், எங்க என்னாச்சு? ஒரு மாதிரி சோகமா இருக்கீங்க. இல்லை, நம்ம வீடு கட்டுறதுக்காக லோன் வாங்கியிருந்தோம்ல, அதுக்கு டியூ டேட் வந்துருச்சு. கையில் வேறு சுத்தமாக காசு இல்லை. சேவிங்ஸில் வச்சுருந்த அமௌண்ட்டெல்லாம் லாக்டவுனில் செலவாயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு நான் தெரியல. வேணா என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்கட்டுமா? இல்லை, வேணாம், பார்த்துக்கலாம். எங்கே போகிறாங்க? அவங்க இன்னைக்கு ஊருக்கு கிளம்புறாங்க. ஓ, மாமா பேசுனதை கேட்டுட்டு இருந்தேன். என் சைட்லேருந்து எதுனா ஹெல்ப் பண்ணட்டுமா? இல்லை பரவாயில்ல சந்துரு, பார்த்துக்கிறேன். இல்லை மாமா. அக்காவோட பிஎஃப் அமௌண்ட் பிசினஸ் கொடுத்திருந்தால, அதை கொடுத்துரு. கரெக்ட். ஆக்சுவலாக அக்கா வந்து நான் பிஸ்னஸ் பண்ணுறப்ப அவள் பிஎஃப் அமௌண்ட் கொடுத்தா, அந்த காசை நான் எப்பயும் ரிட்டர்ன் எடுத்துட்டேன். அதை நான் தரேன், இப்போதைக்கு அதை வச்சு மேனேஜ் பண்ணிங்க மாமா. சரி. அப்புறம் மாமா, அக்கா வேலைக்கு போகணுன்னு ஆசைப்பட்றா. அவள் வேலைக்கு போட்டுமே உங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும்ல. இப்போ நீங்கள் 2 பேர் இருக்கீங்க. நாளைக்கே குழந்தை அப்படின்னு வரும்போது அக்கா இப்போ ஒர்க் பண்ணி கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சா அப்பாவை ஃப்ரீயாக இருக்கலாம்ல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மாமா. அப்புறம் மாமா, அக்கா வேலைக்கு போகிறத கௌரவ குறைச்சலாம் நினைக்காதீங்க மாமா.
இன்றைக்கி நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, உங்கள் பக்கத்து டேபிளில் ஒரு பொண்ணு தான் வேலை பார்க்குறா. அதே மாதிரி அக்கா படித்த படிப்புக்கு இன்னொரு இடத்துல நல்ல வேலை பார்க்க போகிறா. அவ்வளோதானே. நான் இதெல்லாம் பேசுனது தப்பாக எடுத்துக்காதீங்க மாமா. சரி, வேற என்ன, கிளம்பலாம்ல? கிளம்பலாம். சந்துரு, என்ன மாமா? ஒரு 2-3 நாள் தங்கிட்டு போனாரு. அண்ணா நான் இருக்கலாம்ண்ணா ப்ளீஸ்ண்ணா. டேய் மாமாவே இருக்க சொல்றாரு, இருடா. ம் ஓகே. சரி, ஓகே மாமா. ஆ சரி வா, ஏற முடியாது. மாமா அது மட்டும் வேணாம் மாமா.